guys, welcome back to my channel. My name is Prisha if you're new, and if you're not, welcome back to my channel. So for today's video, I'm gonna speak my mother tongue since it's Indian recipe. So for those who are not Indians, you may open the subtitle that I have added at here. Hi DP fam. So இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான டிஷ் சமைக்க போறோம். என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னா நண்டு சட்டி சோறு. இதுக்கு முன்னாடி நான் நண்டில் ஒரு ரெசிபி செஞ்சிருந்தேன். என்ன ரெசிபினா நண்டு கறி. ஸோ என்னோட நண்டு கறி வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா இந்த கார்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ப்ரான் சட்டி சோறு செஞ்சிருந்தேன். ஸோ யூ கேன் செக் இட் அவுட் அட் மை டிஸ்கிரிப்ஷன் ஆர் கிளிக் அட் த கார்ட். இன்றைக்கி அந்த நண்டு லிஸ்ட்டில் நான் நண்டு சட்டி சோறு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சட்டி சோறு ரொம்ப ஃபேமஸ் இங்கே மலேசியாலையும் சிங்கப்பூர்லேயும் ஆஸ் அ ஸ்ட்ரீட் ஃபுட்டாக. எனக்கும் சட்டி சோறுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நண்டு சட்டி சோறு ரொம்ப பிடிக்கும். So before we get into the video, do subscribe to my channel, like this video so that you don't miss this recipe. Share this awesome recipe to your friends and family and turn on post notifications for the shout out. Subscribe பண்ண மறந்துடாதீங்க. So let's get into the video. Firstly, நான் நண்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அடுத்தது பட்டை பெருசீரகம் பூ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அதுக்குள்ளே ஆட் பண்ணிடுங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது கொஞ்சம் டவுன் கறி போட்டுக்குங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி போட்டுருங்க. அரைச்ச 2 பெரிய வெங்காய பேஸ்ட்டை போட்டுருங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு எந்த அளவுக்கு மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அடுத்தது தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 சின்ன தக்காளி பழத்தை பிளெண்டரில் போட்டு அரைச்சிருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட பெரிய தக்காளி பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் 3 தக்காளி பழம் போட்டு பிளெண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்தது உப்பு ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து 4 minutes விட்டுருங்க. நல்லா குக் பண்ணிடட்டும். அடுத்து 3 கரண்டி இறைச்சிக்கறி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கரண்டி வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கரண்டி மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கரண்டி சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கரண்டி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இதை 4 minutes வேக விட்டுருங்க. அப்பப்போ கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஆஃப்டர் 4 minutes இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி கரண்டி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விட்டுருங்க.
ஸோ ஆஃப்டர் 5 minutes டவுன் கறி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு 3 minutesக்கு வேக விட்டுருங்க. ஸோ இப்போ நண்டு கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களோட க்ளே பாட்டில் நண்டு கறியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சோறு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டோன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து டவுன் கறியை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutesக்கு நல்லா குக் பண்ணிடட்டும். ஸோ நண்டு சட்டி சோறு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ சூப்பரான நண்டு சட்டி சோறு எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் உங்கள் வீட்டில் இந்த நண்டு சட்டி சோறு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நண்டு லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ turn on post notifications for the shout out. Bye. Stay positive. Stay safe.